ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி ரெட் அவல் வச்சு ஒரு கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? யூஸ்வலாக நார்மலாக ஒயிட் ரைஸில் தானே பண்ணுவோம், அது போர் அடிக்கும்ல. இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நல்லா தின்னான ரெட் அவல் எடுத்துகிட்டு அதை ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிக்கோங்க. மீன்வைல் பீட்ரூட்டை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா திருவி வச்சுக்கோங்க. பீட்ரூட் இல்லைனா கேரட் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ரெட் கலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பீட்ரூட் தான் ஆட் பண்ணணும். நெய்யோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம். சும்மா பீட்ரூட்டை லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சாட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த ரெட் அவலையும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு வீட்டிலையே ஊற்றின தயிர் தான். நல்லா வந்துட்டு ஃபேட்டியாக எவ்வளோ தூரத்துக்கு நல்லா திக்காக வந்துருக்கு பாருங்கள். நான் வீக்லி ட்வைஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கர்ட் ரைஸ் கொடுத்துருவேன். பிகாஸ் என்னோட டாக்டரும் அதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விசில் இல்லைனா 2 விசில் நீங்கள் விட்டிங்கன்னா போதும், சீக்கிரமாக வெந்துடும். அப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு தயிர் ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பேபிஸ் வந்துட்டு நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த சம்மருக்கு அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். இது என்னோடய பீடியாவுக்கு வந்துட்டு நீங்கள் டெய்லி தயிர் வந்துட்டு 1 or 2 ஸ்பூன்ஸ் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி கொடுக்க முடியாட்டினாலும் நான் வந்துட்டு இந்த மாதிரி கர்ட் ரைஸ் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரி, அது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கும்ல, அதனால தான் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிஸ் இதை லைக் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக காமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய பேபிக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா.